அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு அருகில் நீடிக்கும் பதற்றம், களத்திற்கு விரைந்த நோயாளர் காவு வண்டி. கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. கொழும்பு வீதியில் வீசப்பட்ட சடலம். நாடாளுமன்றக்கு விரைந்த ஜனாதிபதி அனுர. பதவி விலகவில்லை காவல்துறை ஊடக பேச்சாளர் அதிரடி. மட்டக்களப்பு படுகொலை, 4 மரண தண்டனை. சுகாதார அமைச்சின் புதிய தீர்மானம், மக்களுக்கு வெளியாட நற்செய்தி. இலங்கை மத்திய வங்கியின் புதிய திட்டம். வவுனியா விபுலானந்த கல்லூரியில் ஆய்வுக்கூடம் பரீட்சை எழுதும் மாணவர்களால் உடைப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். நாடாளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு அருகிலுள்ள பொல்துவ சந்தையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வெளியேற்றப்பட்டதாரிகள் குழுவினருக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட பதற்றமான சூழல் தற்போது மேலும் தீவிரமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொல்துவ சந்தைக்கு அருகில் போராட்டத்தில் ஈடுபட்ட வேலையில்லா பட்டதாரிகள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்ட போது போலீசார் அதனை தடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்ட பட்டதாரிகளை தடுக்கும் செயற்பாட்டில் போலீசார் ஈடுபட்டிருந்த போது சில யுவதிகள் கீழே வீழ்த்தப்பட்டுள்ளனர். மேலும் இந்த பதற்றமான சூழலில் யுவதிகள் சிலர் காயமடைந்துள்ளதாகவும், இதன் காரணமாக சம்பவ இடத்துக்கு நோயாளர் காவு வண்டி வரவழைக்கப்பட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் பெரியளவிலான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கை ஆசிரியர் சேவையில் தேசிய கற்பித்தல் அறிவியல் டிப்ளோமா பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பான அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. 2020-2022 கல்வியாண்டில் தேசிய கல்வியியல் கல்லூரிகளில் பாடநெறிகளை முடித்த பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதற்கான தகவல் சேகரிப்பு இணையம் மூலம் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சின் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி ஆசிரியர் சேவையில் தேசிய கற்பித்தலுக்கான புலமை பரிசில் பெறுபவர்கள் நேற்று முதல் எதிர்வரும் 28 நாட்கள் வரை teacher.moe.government.lk என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொலைக்கல்வி அமைச்சின் அதிகாரப்பூர்வ வலைத்தளமான www.moe.government.lk பார்வையிடுவதன் மூலம் பெறலாம் என்று அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு வெள்ளம்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் முச்சக்கர வண்டியில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் இறந்த நபர் ஒருவரை பிரதான வீதிக்கு அருகில் விட்டுச் சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் இன்று காலை 11:45 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. முன்னதாக அந்த இடத்திற்கு அருகிலுள்ள வீட்டின் உரிமையாளரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது சடலமாக காணப்பட்டவர் அதிகமாக மது அருந்திவிட்டு மயக்கமடைந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். எனினும் அந்த நேரத்தில் சம்பந்தப்பட்ட நபர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அந்த இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியுள்ளது. குறித்த காணொலி பதிவில் நபர் ஒருவர் முச்சக்கர வண்டியை ஓட்டுவதும் மற்றொரு நபர் உடலை தரையில் இழுத்து செல்லுவதும் பதிவாகியுள்ளது. இவ்வாறு வீதியில் கைவிடப்பட்ட நபர் கடவத்தை பகுதியைச் சேர்ந்த 56 வயதுடையவர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நபர் ஏன் சாலையில் கைவிடப்பட்டார் என்பதற்கான காரணம் இன்னும் தெரியவில்லை என்றும், மேலும் முச்சக்கர வண்டி மற்றும் முச்சக்கர வண்டி சாரதியை கண்டுபிடிக்க மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சற்று முன்னர் நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்துள்ளார். தற்போது 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3வது வாசிப்பு மீதான விவாதம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விவாதம் மாலை 6 மணிக்கு நிறைவடைந்ததன் பின்னர் வரவு செலவு திட்டத்தின் 3வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது. இதன்படி வரவு செலவு திட்ட விவாதத்தின் இறுதியுரையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிகழ்த்தவுள்ளார்.
காவல்துறை ஊடக பேச்சாளர் பதவியிலிருந்து SSP புத்திக மடத்துங்க விலகியதாக வெளியான செய்திகளுக்கு அவர் பதிலளித்துள்ளார். அதன்படி செய்திகளில் கூறப்பட்டது போல் தான் பதவி விலகவில்லை என்றும் இடமாற்றம் மட்டுமே கோரியுள்ளதாகவும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். அத்தோடு காவல்துறை அதிபர் ஒருவருக்கு பொறுப்பென்று வழங்கப்பட்ட பிறகு அதிலிருந்து அவருக்கு விலக முடியாது என்று புத்திக மடத்துங்க சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் தனது தனிப்பட்ட காரணங்களுக்காக இடமாற்றம் கோரியதாக தெரிவித்த அவர் தான் இருக்கும் பதவிக்கு வேறு ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அந்த பதவியில் கடமையாற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதன்போது தேசிய காவல்துறை ஆணைக்குழு மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளால் பொருத்தமான நியமனம் செய்யப்படும் வரை தான் காவல்துறை செய்தி தொடர்பாளர் பதவியில் இருந்து தொடர்ந்து பணியாற்றுவதாகவும் SSP புத்திக மடத்துங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு சந்திவெளியில் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு மரணத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கிரான் மற்றும் சந்திவெளி பிரதேசங்களைச் சேர்ந்த 4 பேருக்கு மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி TJ பிரபாகரன் வெள்ளிக்கிழமை மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். கடந்த 2007ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி சந்திவெளியைச் சேர்ந்த மயில் வாகனம் ரவீந்திரன் என்பவரை T56 ரக துப்பாக்கியால் மட்டக்களப்பில் இயங்கிய ஆயுத குழு ஒன்றை சேர்ந்தவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக சந்திவெளி மற்றும் கிரான் பிரதேசங்களைச் சேர்ந்த தி கிருஷ்ணனுடன் வா திருச்செல்வம், கு பாஸ்கரன், க மகேந்திரன் ஆகிய 4 பேரை ஏறாவூர் போலீசார் கைது செய்து அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். குறித்த வழக்கு விசாரணை மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்த நிலையில் இன்று 4 பேரும் குற்றவாளிகள் என இனம் கண்டு கொண்டதை அடுத்து அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். குடும்ப வைத்தியர் என்ற யோசனை இலங்கைக்கு அறிமுகப்படுத்த சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. ஆரம்ப சுகாதார சேவைகளை வலுப்படுத்தி மக்களுக்கு வினைத்திறனான சேவைகளை வழங்குவதே இதன் நோக்கமாகும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கன்ஷக விஜயமுனி தெரிவித்துள்ளார். இந்த யோசனையின் கீழ் 3 கிராம அலுவலர் பிரிவுகளுக்கு தலா ஒரு வைத்தியர் நியமிக்கப்பட்டு அதற்கென தனி மையம் ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதன் முதற்கட்ட நடவடிக்கை காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் அதற்கான பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நவீன டிஜிட்டல் கட்டண முறைகள் மற்றும் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி டிஜிட்டல் பணம் செலுத்துதல் குறித்த விழிப்புணர்வு திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு திட்டத்தை இலங்கை மத்திய வங்கி ஏற்பாடு செய்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தலைமையில் இந்த செயற்திட்டம் இடம்பெறவுள்ளது. நாளையும் நாளை மறுதினமும் நுவரெலியா கிரகிரி வாவி வாகன தரிப்பிடத்தில் இந்த செயற்திட்டம் இடம்பெறவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதில் வங்கித்துறை, நிதித்துறை, தொலைத்தொடர்பு சேவைகள் சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா விபுலானந்த கல்லூரியில் ஆய்வுக்கூடம் இம்முறை பரீட்சை எழுதும் மாணவர்களால் உடைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. வவுனியா பண்டாரிக்குளம் விபுலானந்த கல்லூரியில் காப்போத சாதாரண தர பரீட்சை நடைபெற்று வருகின்றது. பரீட்சையில் தோற்றும் மாணவர்கள் பாடசாலை விஞ்ஞான ஆய்வுக்கூடம் மற்றும் கணித கூடம் என்பவற்றின் கதவை உடைத்துள்ளதுடன் அங்கிருந்த பொருட்களையும் சேதப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து குறித்த நிலையத்துக்கு பொறுப்பான பரீட்சை பொறுப்பதிகாரி மற்றும் வவுனியா தெற்கு வலய கல்வி பணிப்பாளர் ஆகியோருக்கு தெரியப்படுத்திய போதும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் வவுனியா தெற்கு வலய கல்வி பணிப்பாளர் பாடசாலைக்கு சென்று நிலைமையை பார்வையிட்டிருந்த போதும் மாணவர்கள் தொடர்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.